ஜனநாயகனுக்கு ஆப்போசிட்டா வர படத்தை பத்தி தாக்கி பேசினதுக்கு பாதிக்கு பாதி எதிர்ப்புகளும் வந்திருக்கு. அதுக்கான ரீப்ளேக்காக மட்டுமே தான் இந்த ஒரு வீடியோ. வாங்க என்னன்றத பார்க்கலாம். 2026 பொங்கலுக்கு சூர்யா நினைச்சிருந்தா கருப்பு படத்தை இருக்கலாங்க. அதே போல தனுஷ் நினைச்சிருந்தா கைவசமா 8 படம் இருக்கு. அதுல ஒரு 4 படம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுல ஏதாவது ஒரு படத்தை இருக்கலாம். தலைவரோட ஜெயிலர் 2 இருக்கலாம், இந்தியன் 3 இருக்கலாம், துருவ நட்சத்திரத்தை இருக்கலாம், STR 49 இருக்கலாம். ஆனா எல்லாருமே பொங்கலை தாண்டி போக ஒரே காரணமே தளபதி விஜய் அவர்களுக்காக மட்டுமே தாங்க. ஜனநாயகன் கடைசி படம்ன்றதுனால ஃபேன்ஸோட செலிப்ரேஷன் தாக்கம் பொங்கல் முடியிற வரைக்குமே இருக்குங்க. அதுதான் சாட்டிஸ்ஃபைடுமே தரும். இடையில பூனை குறுக்க பூந்த மாதிரி பாதிக்கு பாதி ஸ்கிரீன்ஸை கம்மி பண்ணி ஜனநாயகன் பாக்ஸ் ஆபீஸ்ல ஏன்டா கொலாப்ஸ் பண்றீங்க? இதுல திடீர் தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, திடீர் தளபதிக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல, இது ப்ரொடியூசரோட ப்ராப்ளம், டிஎம்டியோட சூழ்ச்சி அப்படின்னு முட்டு கொடுக்குறாங்க. ஏன்டா இதெல்லாம் தெரியாமலையா மீடியால ரன்னிங்ல இருக்கும்? திடீர் தளபதி வந்து பிரதீப் ரங்கநாதன், மணிகண்ட, கவின் இவங்கள மாதிரி லோ ப்ராஜெக்ட் ஹீரோவா இருந்தா ப்ரொடியூசர் எதிர்த்து கேள்வி கேட்காம இருக்கலாம், ஓகே. ஆனா திடீர் தளபதி தான் ஹை பிசினஸ், ஹை ப்ராஜெக்ட் ஹீரோவாச்சே. பத்தாததுக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி வர வச்சிருக்காரு. அதனால திடீர் தளபதி நினைச்சிருந்தா ஆகாஷ் பாஸ்கரன் உதயநிதி கிட்ட போயிட்டு டேட்டா மாத்த சொல்றதுக்கு முழு தகுதி இருக்குங்க. ஆனா திடீர் தளபதி சார், ஏன் சார் நீங்க அதை பண்ணல? இதே நேரத்துல ஜனநாயகன் திரைப்படம் வந்து 2025 அக்டோபர்ல தான் ரிலீஸ் ஆக இருந்துச்சு. ஆனா 2026 பொங்கலுக்கு போக காரணமே தளபதியோட அரசியலுக்காக தான். அது ப்ரொடியூசரோட முடிவு இல்ல, தளபதி விஜய் அவர்களோட முடிவு. இதை ஏன்டா பல தற்கூறிங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்க? இவ்வளவு நாளா நம்ம அந்நிய நம்பி சேனல்ல திடீர் தளபதியை புகழ்ந்து பேசியிருக்கோமே தவிர, இமான் வைஃபை வச்சிருந்து இமானுக்கு துரோகம் பண்ணியிருக்காரு, தனுஷோட நன்றியை மறந்து வாழ்ந்து வளர்ந்து வந்தாரு, மாவீரன் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுறப்ப கண்டுக்காம நின்னாரு அப்படின்னு திடீர் தளபதிய இப்படி தப்பா நம்ம பேசினதே கிடையாது. தமிழ் சினிமாவோட அடுத்த சாம்ராஜ்யம், அடுத்த தளபதி அப்படின்னு பாசிட்டிவா தாங்க பேசியிருக்கிறோம். இந்த படத்தை புறக்கணிக்க ஒரே காரணமே படத்துல அதர்வா, ஜெயம் ரவி, திடீர் தளபதினு தரமான நடிகர்களும் சுதா கோங்கராவோட உண்மை சார்ந்த கதைக்களமும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு. இந்த படத்தை போய் நீங்க கிளாஸ் விடுறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல, இன்னும் 3 மந்த் இருக்கு. அதுக்குள்ள டேட்டா மாத்துனா பராசக்திய பட்டை கலப்ப வைப்போம், இல்லனா பராசக்திக்கு பாடையை தாண்டா கட்டுவோம். சார், இது நீங்க பராசக்தி படத்துக்கு கொடுக்குற எச்சரிக்கையா? இது எச்சரிக்கை இல்ல, கட்டளை கட்டளை கட்டளை.